அபரிமிதமான ஒரு வெற்றிகள், அதற்குண்டான விருதுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம். தேவையான மாற்றங்கள் இவர்களை தேடி வரபோது மகர ராசி என்பர்களுக்கு, காலபுருஷனுக்கு கர்மஸ்தானத்துல ஜீவனஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் மகர ராசி என்பர்கள். எப்போதுமே உழைப்புக்கு பஞ்சமே இருக்காது. அதே மாதிரி வருமானத்துல எப்படியாவது வருமானத்தை சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இந்த ராசி என்பர்களுக்கு எப்போதுமே இருக்கும். அந்த ஒரு தெய்வத்தை நம்பியோ ஒரு ஆன்மீக ரீதியாகவோ இல்லாம எப்போதுமே தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இருப்பவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். இவர்களுக்கு உழைப்பை தவிர வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. ஒரு காசா, பணமா, உறவுகளா, ஒரு நட்பா, ஒரு காதலா, இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் தெரியாமல் தன்னுடைய உழைப்பை மட்டுமே முழுமையாக ஒரு தெய்வமாக நம்புபவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். ஏன்னா காலபுருஷனுக்கே 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் அது. ஒரு கர்மஸ்தானம், ஒரு ஜீவனஸ்தானம், இந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள்ல இவர்களினுடைய குணாதிசயங்கள் அப்படின்றது ஒத்து போகக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள். இந்த மகர ராசியில செவ்வாய் உச்சம் பெறாரு. செவ்வாய் உச்சம் பெறாரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி ரொம்ப போல்டா ஒரு தன்னம்பிக்கையோட இந்த யாரெல்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சு ஒதுக்குன விஷயத்த கூட இந்த மகர ராசி என்பர்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்கள். அந்த அளவுக்கு ஒரு வில் பவர் அப்படின்றது ஜாஸ்தியா இருக்கும். இந்த மகர ராசி என்பர்கள் ஒரு வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போதுமே அந்த ஒரு உடற்பயிற்சியில அதிகப்படியாக நாட்டம் செலுத்துவார். உடற்பயிற்சினா என்ன? டெய்லி வாக்கிங் போறது, உடம்ப ரொம்ப பிரிஸ்கா வச்சுக்கிறது. அந்த சிறு வயதுல இருக்கக்கூடியவர்கள் கூட செய்ய முடியாத சில விஷயங்களை இந்த மகர ராசி வயதானவர்கள் கண்டிப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த செவ்வாய் உச்சம் பெறும்போது இந்த மாதிரியான சில மாற்றங்கள் அவர்களுக்கு ஜென்ரலாவே இவர்களினுடைய கேரக்டரே அந்த மாதிரி தான் இருக்கும். உழைப்பை மற்றும் அதே மாதிரி வில் பவர் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு படுக்கையில இருக்கக்கூடிய நபர்கள் கூட அந்த மன தைரியத்தை விட மாட்டாங்க. அவர்களா இருக்க போய் இவ்வளோ ஒரு வேதனையும் தாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த உறவினர்கள் சொல்றக்கூடிய அளவிற்கு அந்த வில் பவர் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மாதத்துல, அதாவது 16ஆம் தேதி ஜனவரி மாதம் செவ்வாய் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு உச்சம் பெற போறார். இந்த நேரத்துல இந்த 45 நாட்கள்ல செவ்வாய் உச்சம் பெற போறார். இவர்களுடைய சுகஸ்தானாதிபதியே அந்த செவ்வாய் பகவான் தான். அடுத்த லாபஸ்தானாதிபதியும் கூட அந்த செவ்வாய். அந்த 2 இடத்திற்கும் சொந்தக்காரர். தன்னுடைய ராசியின் மீது உச்சம் அடையும் போது இவர்களுக்கு தேவையான மாற்றங்கள் இவர்களை தேடி வரப்போகுது. இப்போ இவர்களே தொழில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த தொழில்ல நிறைய நஷ்டம் வந்துருச்சு, தேவையில்லாத கடனை வாங்கி மாட்டிக்கிட்டேன், என்னுடைய சொத்தை அங்க அடமானம் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நான் ஆளாகிட்டேன், இப்படி எல்லாம் அந்த தொழில் ரீதியாக நிறைய நஷ்டங்களை அனுபவித்த இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம், இந்த 45 நாட்கள்ல அவர்களினுடைய தொழிலின் வளர்ச்சி பாத்தீங்கன்னா அபரிமிதமாக இருக்கும். யாராவது ஒரு முதலீடு செய்யக்கூடிய நபர்கள் உங்களை தேடி வருவாங்க. உன்னுடைய பிசினஸ்க்கு நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன், நீ எனக்கு என்ன கொடுப்ப, இந்த மாதிரியாக எல்லாம் அந்த தொழிலினுடைய வளர்ச்சி உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு தருணம். லாபத்தின் அளவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். சொத்துக்களை சேர்க்கிறதுல அதிகப்படியான ஒரு முயற்சிகளை போடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்கள் இந்த 45 நாட்கள்ல, அதாவது ஒரு தனியார் துறையில வேலை பாக்குறீங்க, கார்பரேட்ல வேலை பாக்குறீங்க, ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பாக்குறீங்க, ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம். அவர்களுக்குன்னு சுயமாக சொத்துக்களை வாங்கி பராமரிப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூர்வீக சொத்துக்கள்ல அதிகப்படியாக ஒரு நாட்டம் வைத்து அதை ரெனோவேட் பண்ணி அங்க நம்ம பூர்வீக சொத்தை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியான சில முடிவுகளை எடுத்து செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த 45 நாட்கள் மிக அதிகப்படியான ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய சுகஸ்தானத்தையே அந்த செவ்வாய் பகவான் பார்வையிடுறதுனால
தேவையில்லாத ஒரு உடல் பலவீனங்கள் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். தாயாரினுடைய உடல்நிலை ரொம்ப சோர்வா இருக்கு, அவங்க ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு கண்டத்துல இருந்தா கூட அதிலிருந்து கூட மீண்டு வருவதற்குண்டான முழு அமைப்பு இந்த 45 நாட்கள் இந்த ராசி என்பர்களுக்கு. அம்மாவை ஒரு நல்ல ஒரு சிரித்த முகத்தோட பார்த்துதான் எனக்கு பழக்கம் மேடம். ஆனா கடந்த ஒரு 3 மாதமாக 4 மாதமாக ஒரு பெட் ரிடன்லயே இருக்கிறாங்க. ரொம்ப கவலையா இருக்கு. அவங்க இதுல இருந்து எப்படியாவது மீண்டு வந்துட முடியுமா அப்படின்னு இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் அந்த தாயாரின் உடல்நிலை தேறி வருவதை பார்த்து நல்ல ஒரு உற்சாகம் அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் உங்களுடைய 7ஆம் இடத்தையும் அந்த செவ்வாய் பார்க்கறதுனால அந்த திருமண வரன்கள் பார்க்கக்கூடிய ஒரு நேரத்துல ஒரு துரிதமான ஒரு முடிவுகள் எடுத்து சட்டுன்னு உங்களுக்கு ஒரு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கு. இதனால் வரைக்கும் பார்த்துட்டு இருந்த வரன்களை விட இப்ப வரக்கூடிய வரன்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எளிதாக முடியக்கூடிய ஒரு தருணம். கடந்த காலத்துல ஏதோ ஒரு விஷயத்துல தடைப்பட்டு போயிருந்திருக்கலாம், உங்களுடைய உறவினர்கள்னாலேயே சில தேவையில்லாத பாதிப்புகளை நீங்க அனுபவிச்சிருக்கலாம். இதெல்லாத்தையுமே நிவர்த்தி செய்து இந்த காலகட்டம் வரன்கள் திருமண அமைப்புகள் மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். இதனால வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இந்த மகர ராசி என்பவர்கள் ரொம்ப ஸ்திரமான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா ஒரே இடத்துல இருந்து எனக்கு அங்க எந்த விதமான ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல, நான் வேற இடத்துக்கு மூவ் பண்ணலாமா நினைக்கிறேன் அப்படின்றவங்க எல்லாம் கண்டிப்பா மூவ் பண்ணலாம். அதுல இருந்தெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், உங்களுக்கு வளர்ச்சி பாதைகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 45 நாட்கள் இருக்க போது. இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான முழு அமைப்பும் பாக்கியமும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் அதற்குண்டான முழுமையான ஒரு யோகமான ஒரு அமைப்புகளும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே சொத்துக்கள்லாம் வாங்கலாம். அடுத்து திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் நல்ல ஒரு வெளிநாட்டு பயணங்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். நல்ல ஒரு உயர்ந்த பதவிகள், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு விளையாட்டு துறையில இருக்கிறாங்க அப்படின்னா அந்த விளையாட்டு துறையில அபரிமிதமான ஒரு வெற்றிகள், அதற்குண்டான விருதுகள் எல்லாமே வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 45 நாட்கள் பல்வேறு விதமான சில தொந்தரவுகள் இருந்து மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அவர்களே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாதமாக ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. இந்த 45 நாட்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை, மனரீதியான ஒரு தெம்பும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 45 நாட்கள் இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.